வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நிச்சயமான கிருபைகள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று பார்ப்போம். கர்த்தர் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். நிச்சயமான கிருபைகளை அருளினார். தாவீதின் சந்ததியிலே தேவன் இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ஆம், இன்றைக்கும் நம்மையும் தேவன் தாவீதை போல ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.